ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. இந்த பயத்தை வச்சு தான் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஎன்ஏ கவுன்சிலிங் ஸ்கேம்ன்ற வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ் எப்படி அனலைஸ் வந்து பண்ணலாம்ன்றதை நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போய் யார்கிட்டயே கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த வீடியோவை யாரெல்லாம் இப்ப இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போறாங்களோ அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம காலேஜ் எப்படி வந்து நீங்களே அனலைஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நீங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு இந்த காலேஜ் நல்ல காலேஜா இல்லையான்றத ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட மொபைல் போன் இருக்கு, ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு. அதனாலதான் நீங்க வீடியோவே யூடியூப்ல பாக்குறீங்கன்னும் போது உங்களோட மொபைல் போன்ல நீங்களே அந்த காலேஜஸ் எப்படி அனலைஸ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னன்றதை நான் டீடைல்டா சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி காலேஜ்ல விசிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் பத்தின ரிவ்யூ தெரியுமோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பார்த்துட்டு ஓகே இந்த காலேஜ் வந்து இப்படிதான்றதை அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் வந்து ப்ளீஸ் ஜென்யூனா போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல போட்டீங்கன்னா மற்றவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி காமிக்க போறோம். எஸ்எஸ்என் காலேஜ் சென்னையில இருக்கு. இது வந்து டாப் காலேஜ், டாப் 3ல இந்த காலேஜ் வந்து சென்னையில டாப் 3 ஒரு காலேஜ் வரும். உங்களுக்கு எஸ்எஸ்என் காலேஜோட வெப்சைட்டை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போக போறோம். எஸ்எஸ்என் வெப்சைட்ல போனீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ், அட்மிஷன்ஸ், கோர்சஸ் எல்லாமே இருக்கும் டேப். உங்களுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட்ல போய் பார்க்க போறோம். இப்போ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2023ல அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்றது அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எந்த காலேஜஸ்ல படிக்க போறீங்கன்றத இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்தந்த காலேஜஸோட வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 1.17 crore per annum இந்த மாதிரி இருக்கு. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட், இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் ரொம்ப வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ மொத்தம் எவ்வளவு ஆஃபர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் ரிசீவ்டு வந்து பாத்தீங்கன்னா 1315. இப்போ ஆஃபர்ஸ் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1315 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஆஃபரும் கிடைக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஸ்டூடெண்ட் வந்து 2-3 கம்பெனி வந்து ஒரே டைம்ல அட்டென்ட் பண்ணுவாங்க. 2-3 கம்பெனிலையும் வந்து பிளேஸ் ஆவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி போவாங்க. ஆனா இப்ப 1315 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது கீழே பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதுல பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ்ல 2023 பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. பிஇ பிடெக்ல என்னென்ன கோர்சஸ்ல எவ்வளவு பேர் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அதுல எவ்வளவு பேர் வந்து பிளேஸ் ஆனாங்க, ஹையஸ்ட் சேலரி என்ன, லோயஸ்ட் சேலரி என்ன, ஆவரேஜ் சேலரி என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெக்கானிக்கல் எடுத்துட்டீங்கன்னா எஸ்எஸ்என் 2023 லாஸ்ட் இயர் பேட்ச்ல 87 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 24 lakhs அண்ட் லோவஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs per annum அண்ட் வந்து ஆவரேஜா 7 lakhs per annum ஒரு வருஷத்துக்கான பேக்கேஜ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 100% அக்யூரேட்டா எல்லா காலேஜோட வெப்சைட்ஸ்லயுமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80% நம்ம வந்து இதை நம்பலாம். ஆனா இதை மட்டுமே நம்ம நம்ப முடியுமானா கிடையாது. அதுக்காக தான் நம்ம மற்ற ஸ்டெப்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த மாதிரி நீங்க எந்த காலேஜஸ், எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்ஜி, சென்ட் ஜோசப், சாய்ராம், அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல கற்பகம் காலேஜ், எல்லா காலேஜுக்குமே இந்த மாதிரி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க பிளேஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே அதுவே கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜோட லிங்க்டின் பேஜ் வந்து நம்ம போய் பார்த்தோம்னா அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது, என்னென்ன போஸ்ட் அவங்க போடுறாங்க, ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களா, ஏன்னா நடந்துட்டு இருக்குன்றத நம்ம பாத்துக்கலாம். செகண்ட், லிங்க்டின். நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கும். லிங்க்டின் நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போய் ஹவு டு கிரியேட் அ லிங்க்டின் அக்கௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வரும். ஜஸ்ட் இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் லிங்க்டின்ல போயிட்டு உங்க இமெயில் ஐடியை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதை போயிட்டு நீங்க எஸ்எஸ்என் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து இன்ஸ்டாகிராம். இப்ப எல்லா காலேஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. எஸ்எஸ்என்னுமே மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க. அதுல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா எப்படி அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, இது எல்லாமே நீங்க கேட்கலாம். காலேஜஸ்ல இருந்து அவங்க போஸ்ட் பண்ணும்போது அவங்கள பத்தி அவங்களே வந்து குறைவா போட்டுப்பாங்களா கிடையாது. ஆனா வந்து கண்டிப்பா வந்து ஒரு 80% நம்ம இதுல வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போறாங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரலா நடக்குதா இல்லையா, எவ்வளவு பேர் வந்து பிளேஸ் ஆகிறாங்க, ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வீடியோ யாரோ ஒருத்தவங்க வந்து யூடியூப்ல வீடியோ போடுறாங்கன்னா அவங்களுமே இதை பார்த்துட்டு தான் போவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் உள்ள போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு போடுறதுலாம் வந்து ரொம்பவே ரேரான விஷயம்.
இதையும் தாண்டி இன்னும் ஜென்யூனா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு டைரக்டா எஸ்எஸ்என் காலேஜ் ரிவ்யூன்றது போட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வரும். 2, 3 வெப்சைட் இருக்கு. ஓரளவுக்கு நல்ல வெப்சைட்ன்றது சிக்ஷா வெப்சைட்னு இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் துனியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரிவ்யூ குடுத்திருப்பாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ரிவ்யூ அது மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் ரிவ்யூ வேணுமோ நீங்க ஜஸ்ட் கூகுள்லயே போயிட்டு டைரக்டா போட்டீங்கன்னா சில வெப்சைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெப்சைட் உள்ள போறீங்க, சிக்ஷா வெப்சைட் குள்ள போறீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸே அவங்களோட ரிவ்யூவை ஓனா எழுதிருப்பாங்க, என்னென்ன கம்பெனிஸ்லாம் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல அமேசான், ஜோகோ, பேபால் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வராங்க. அண்ட் என்ன வந்து அந்த காலேஜ்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா ஐடியா கிடைக்கும். நீங்களே அனலைஸ் பண்ணலாம். இன்னொருத்தரோட வீடியோல போயிட்டு நீங்க வந்து இந்த காலேஜ் வந்து நான் ஜாயின் பண்ணலாமா, என்னோட கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இது எல்லாத்துக்குமே உங்க மொபைல் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கூகுள்ல போறீங்களோ சரி, லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாக்குறது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வேற ஒருத்தரை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்றதுக்கு அது வந்து ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா எல்லாரையுமே இந்த காலத்துல வந்து நம்பிட முடியாது. அதனால தயவு செய்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. உங்களோட டிஎன்ஏ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பக்கத்துல அவங்க கூட இருக்கணும். இது வந்து ஆன்லைன்ல நீங்க ஜஸ்ட் போன் கால் மூலியமாவே பண்ற விஷயங்கள்லாம் இது கிடையாது. இது உங்க லைஃப் டிசைட் பண்ண போற விஷயம்ன்றதுனால கொஞ்சம் வந்து சீரியஸா இதுல வந்து ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து நான் ஒரு இடத்துல காசு கொடுத்துருக்கேன், அந்த இடத்துல காசு கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்க. எதுக்கு காசு? நீங்களே உங்ககிட்ட போன் இருக்கு, எல்லாமே இருக்கு, இன்டர்நெட் இருக்குன்ற போது நீங்க எல்லாமே அனலைஸ் பண்ண முடியும். நான் இந்த வழிகளும் சொல்லியிருக்கேன். இன்னமும் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்டா போடுறேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வேணும்னாலும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தைரியமா கேட்கலாம். அது வந்து நான் வரக்கூடிய வீடியோஸ்ல அதை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் வந்து காலேஜ் ரிவ்யூஸ் அந்த மாதிரி போடுறாங்க. அதையும் வந்து நீங்க பார்த்து ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை மட்டுமே நம்பாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்றது வந்து ஒருத்தவங்க காலேஜை பத்தி போடுறாங்கன்னா அதை மட்டுமே நம்பாம நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். யாரும் வந்து உங்க கையில வந்து தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க டைரக்டா வந்து நீங்களே அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா, தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். அதனால நீங்களே அனலைஸ் பண்றது நான் என்னென்ன மெத்தடுன்றதையும் சொல்லியிருக்கேன். இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வரக்கூடிய வீடியோஸ்லும் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா வேணும். நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம்.